நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த இயேசுவின் அரவணைக்கும் நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆகவே ஒவ்வொரு மாதத்திலையும் கர்த்தர் நம்மை கிருபையாக நடத்துகிறார். அல்லேலூயா. 6 மாதங்கள் இந்த ஆண்டு துவங்கி கர்த்தர் கிருபையாக நடத்துகிறார். எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, இன்னல்கள் வந்தது, வியாதிகள் வந்தது, மரண படுக்கையே வந்தது. ஆனாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜீவனோடு நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபைக்காக நாம் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய ஒரு கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ண முடியாது? நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியாது. ஆகவே அவர் தம்முடைய தயவினால், அவருடைய கிருபையினால் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டிருக்கிறார். சரி, இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை சிந்திக்கும்படியாக சங்கீத புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 115 சங்கீதம் 12 வசனம் சொல்கிறது. சங்கீதம் 115:12 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தையாக தான் இந்த வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆகவே நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிப்பதில் பிரியமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகள் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவரும் அதை தான் விரும்புகிறார். அப்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆகவே வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான் என்றாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று பொருள். ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, இதில் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தார் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்ட அனைவரும் அவருக்கு சொந்தமான ஜனங்கள். அப்போது வாக்குத்தத்தத்தின்படி அவர் இஸ்ரவேல் மக்கள் தான் அவருக்கு என்ன பண்ணுகிறார்? அவர் அந்த சந்ததியில் வந்ததால் இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று நாம் அவரை குறிப்பிடுகிறோம். ஆனால் என்றைக்கு ஒரு தேவ பிள்ளைக்காக தேவகுமாரன் இந்த உலகத்தில் இறங்கினாரோ அன்றிலிருந்து நீங்களும் நானும் அவரோடு கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம், அப்போது அவருடைய பிள்ளைகள் நம்மை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஊழியக்காரரின் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, யாக்கோபு என்ற ஒரே மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு ஏமாற்றி, தன்னுடைய சகோதரனிடத்தில் ஏமாற்றி
தகப்பனாரை ஏமாற்றி ஒரு ஆசீர்வாதம் பெற்று வருகிறான். பிரியமானவர்களே, அந்த காலகட்டத்தில் நியாயப்பிரமாண காலத்துக்கு முந்திய காலம், யாக்கோபு வாழ்ந்த காலம் நியாயப்பிரமாண காலத்துக்கு முந்திய காலம். அப்போது அந்த நாட்களில் ஒரு தகப்பன் தான் மரிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைவேற்றி விட்டேன், என் கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி தன் பிள்ளைகளை அழைத்து வருவார்களாம். தன் பிள்ளைகளை அந்த பெற்றோர் தகப்பன் ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய கரத்தின் கீழாக பிள்ளைகளை அமர வைப்பார்கள். அப்போது அப்படிதான் இந்த யாக்கோபையும் அவள் தாய் என்ன பண்ணுகிறாங்க, ஏசா என்ற வேடத்தை அணிந்து அதுபோல அவனை ரெடி பண்ணி என்ன பண்ணுகிறாங்க, யாக்கோபை என்ன பண்ணுகிறாங்க, ஈசாக்கின் இடத்துல அழைத்து வருகிறார்கள். அப்போ ஈசாக்கின் இடத்துல அவன் போய் என்ன பண்ணுகிறான், நான் யாக்கோபு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அப்போ பாருங்கள், அப்போ அவனுக்குள்ளாக ஒரு உறுத்தல் இருக்காதா? இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அப்போ எவ்வளோ ஒரு ஏமாற்றமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். அதே போல் பாருங்கள், அவன் தகப்பனும் அவனை ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. அப்போது அவன் தகப்பன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார், இந்த உலகத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்றெல்லாம் சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது அப்படி ஆசீர்வதித்து அவன் போன பிறகு அவனுடைய மூத்த சகோதரன் ஏசா வந்து அவரிடத்தில் போய், அப்பா என்னையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லும் பொழுது, ஐயா உன் சகோதரன் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போய்விட்டான் என்று கூறுகிறார். அப்போ பாருங்கள், பிதாவின் ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானது என்று அன்றைக்கு தேவ பிள்ளைகள் என்ன பண்ணுகிறாங்க, அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு அருளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் இந்த ஈசாக்கின் மூலமாக யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதே யாக்கோபு என்ன பண்ணுகிறான், அவன் போய் லாபானுடைய வீட்டுக்கு போய் என்ன பண்ணுகிறான், அங்கே தஞ்சம் அடைகிறான். சகோதரருக்கு பயந்து என்ன பண்ணுகிறார், ரெபேக்கால் அவருடைய சகோதரனாகிய லாபான் இடத்திற்கு அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது அப்படி அனுப்புகிற அந்த வேளையிலே அவன் என்ன பண்ணுகிறான், அவன் லாபான் இடத்துல போய் ஆடு மேய்க்கும்படியாக அவரிடத்துல பணி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது அவனுடைய லாபான் தன் மாமனால் அவன் ஏமாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய மகளை திருமணம் செய்து தருவதாக சொல்லி என்ன பண்ணுகிறான், அவன் இளைய மகளுக்கு பதிலாக மூத்த மகளை கொடுத்து, அப்போது இளைய மகள் மீது அவன் பிரியம் வைத்தான். ஆனால் அதற்காக நீ இன்னும் 7 வருடங்கள் என்று சொல்லி மொத்தம் 14 வருடங்கள் இந்த யாக்கோபு என்ன பண்ணுகிறான், அவனுக்கு பணி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவனுடைய மந்தைகளை மேய்க்கிறதும் அந்த ஆடு வளர்க்கிற தொழிலை அவன் செய்து வந்தான். இதற்காக அவன் என்ன பண்ணுகிறதில்ல, பிரயாசப்பட்டான். அநேக முறை அவனுடைய சம்பளத்தை மாற்றினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு கட்டத்தில் யாக்கோபு லாபானை பார்த்து கேட்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அல்லேலூயா, நீர் எனக்கு இப்படி செய்ததென்ன என்று சொல்லி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பது, அவன் தகப்பன் அவனை ஆசீர்வதித்ததினால் என்ன பண்ணுகிறார், ஆண்டவரை அவனை சந்திக்கிறார். அப்போது ஆண்டவர் அவனை சந்தித்து என்ன பண்ணுகிறார், நீ உன் பேர் என்ன என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், யாக்கோபு என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது யாக்கோபு என்று அவன் என்ன பண்ணுகிறான், சரியாய் சொன்னான். யாக்கோபு என்றால் எத்தன் என்று பொருள்படுகிறது. அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலாய் நீ மாற்றப்படுவாய், இனி என்று யாக்கோபு என்று சொல்லப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவரே அவனுக்கு பெயரை மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த இஸ்ரவேல் இன்றைக்கு பெருத்த ஜனமாகவும் உலகத்தில் மிக ஆசீர்வாதமான மக்களாகவும் அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறார். அதே யாக்கோபு என்ன பண்ணுகிறான், அவன் ஆண்டவரை சந்திக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான்,
நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவிடேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரே அவன் பிடித்து வைத்துக் கொள்கிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த மாதிரி ஜெபத்தை எத்தனை பேர் நம்ம பண்ணுறோம்? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். அல்லேலூயா. சில பேர் சொல்கிறாங்க, ஆசீர்வாதனாலே பாவம், அப்படிலாம் கேட்கக்கூடாது என்று சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவரே ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனிதனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன். ஒரு வைராக்கியமான ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஆகவே பிரியமான தேவ பிள்ளை, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் செய்கிற ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க, நீங்கள் எனக்கு ஆசீர்வதிங்க, நீங்கள் என்னுடைய வேண்டுதலுக்கு பதில் தாங்க என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் விடாப்பிடியான ஒரு ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். அதுதான் இந்த யாக்கோபை போல நாம் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிற அப்படிப்பட்ட ஒரு ஜெபம். அல்லேலூயா. நீரின் கடன்களை அடைத்து தாங்க, அடைக்கக்கூடிய வழிகளை நீங்க திறந்து தாங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இன்றைக்கு உலக மனுஷனிடத்தில் நாம் போனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம்? அதற்கான அவங்க என்ன பண்ணுகிறாங்க? கடனுக்கான வழிகள், பல காரியங்களை அவங்க நமக்கு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி அநேக காரியங்கள், வட்டி மேலே வட்டி போட்டு அநேக காரியங்களில் நாம் இழந்து போய் விடுகிறோம். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது ஆண்டவரிடத்தில் நாம் வழிகளை கேட்கும் பொழுது ஏசப்பா நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த யாக்கோபை போல ஆண்டவரிடத்தில் விடாப்பிடியாக நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அதே யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி வெறும் கோலும் கையுமாக லாபானிடத்தில் போன அதே யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாக ஆசீர்வதித்து தன் சகோதரை சந்திக்கும்படியாக அவன் என்ன பண்ணுகிறான்? இரு பரிவாரங்கள் நிறைய ஒரு ஆசீர்வாதம் பெற்றவனாக, ஆடு மாடுகள் கழுதைகள் குதிரைகள் என்று சொல்லி பல ஆசீர்வாதங்களை பெற்றவனாக அவன் கடந்து வருகிறான். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் நாம் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம்? பொருளாதார ஆசீர்வாதத்திலையா, அல்லது மனிதர்களுடைய தயவு இல்லாமல் இருக்கிறதுனாலையா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஒரு பொருளாதாரத்தில் நாம் பின்தங்கி இருந்தோமானால், அப்படி வாழ்க்கையில் பல தேவைகளோடு நாம் இருப்போமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏசப்பாவை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இயேசு நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தான் பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய குமாரனையே நமக்கு இந்த உலகத்தில் தந்திருக்கிறார். ஆகவே அவர் மூலமாய் சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு உரித்தாகிறது, நமக்கு உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கீங்க? ஆகவே அந்த நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன், நீர் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த தேவன் நமக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே 128ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 128ஆம் சங்கீதம் அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 5ஆம் வசனம், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அல்லேலூயா. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையில் நாம் இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதே போல உபாகம் 28 நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆகவே அவர் சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற இந்த வார்த்தையின்படிக்கு நீ செவி சாய்த்து கீழ்ப்படிந்தால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு பலிக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் சொல்லுகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்
அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில் மிக மிக குறைந்தவர்களாக அநேகருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஆகவே அப்போது எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து நாம் வாசிக்கணும். ஆண்டவருக்கென்று நேரம் கொடுத்து நேரங்களை செலவழிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் உதாரத்துவமாக ஆண்டவரிடத்தில் காணிக்கைகளை கொடுக்கணும். அப்போது ஒரு விதைத்தால் தான் அதற்கான ஒரு அறுவடையை நாம் காண்கிறோம். இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு விதையை விதைத்து அதற்காக நீர் பாய்ச்சும் பொழுது அதை விளைய செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போது தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அர்ப்பணித்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீ பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலையில் நீங்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கலாம், மனிதர்களால் ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தர் மேல் உங்கள் பார்வையை திருப்பும் பொழுது கர்த்தர் உங்களை விடமாட்டார். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார், நம்முடைய துயரங்களை பார்க்கிறார், கடன்களை பார்க்கிறார், தேவைகளை பார்க்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில், ஏசப்பா நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் ஆண்டவரே, என்னோடு இடைபடுங்க சுவாமி, என்னோடு நீங்கள் நிறைஞ்சிருங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற சில நெருக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஓ பெரியவரே, பெரிய காரியங்களை செய்கிற தேவனே, நீர் எங்களோடு கூட இடைபடுங்கப்பா, நீர் எங்களோடு கூட இடைபடுங்க, உங்க வல்ல நாம மகிமைப்படட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. நீரே தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. எல்லா இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நீரப்பா. ஹல்லேலூயா. உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய நிலையான ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா. அந்த வார்த்தை அப்படியே உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, பண போராட்டங்கள் மாறட்டும் அப்பா, பண தேவைகள் இயேசுவின் நாமத்தினால அற்புதமாய் சந்திக்கப்படட்டும் அப்பா. பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. பிஸ்னஸில் தோல்வியோடு இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஒரு புது பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, அதில் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உலர்ந்த எலும்பின் மீது அசைவாடும் பொழுது உயிரடைந்தது போல ஆண்டவரே சில வியாபாரங்கள் உயிரடையட்டும் அப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, விவசாயத்தில் ஒரு ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு பெரும் அறுவடையை நீர் காண செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தில் என் தேவன் அற்புதமாய் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்று வேதம் சொல்லியிருக்கிறபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வாராக. தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஆமேன்.